கடந்த வாரங்களில் இலங்கையை பொறுத்தவரை 3 விடயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தன. ஒன்று, இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இலங்கை விஜயம். இரண்டாவது, அமெரிக்கா தொடக்கியுள்ள வர்த்தக போரும் இலங்கை மீதான அதன் வரி விதிப்பும். மூன்றாவது, ஐரோப்பிய யூனியனுடைய ஜிஎஸ்பி பிளேயர்ஸ் சலுகை சம்பந்தமான விவகாரம். இந்த 3 விஷயமுமே இலங்கையை பொறுத்தவரையில் வலுவான பேசுபொருளாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதற்கான வாத பிரதிவாதங்களும் நிறையவே வந்திருக்கின்றன. இந்திய பிரதமர் முன்பு போல் அல்லாமல் இந்த முறை வந்தபோது இந்தியாவுக்கு சார்பான 7 ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு சென்றிருக்கின்றார். அது முழுக்கவே இந்தியாவினுடைய நலங்களில் இருந்து உருவாகின ஒப்பந்தமாகத்தான் இருந்தது. அமெரிக்காவினுடைய வரி விதிப்பும் ஐரோப்பிய யூனியனுடைய ஜிஎஸ்பி சலுகை சம்பந்தமான நெருக்கடிகளும் இந்தியாவின் காலடியில் விழுவதை தவிர இலங்கைக்கு வேறு எந்த தெரிவையும் வைக்கவில்லை. இதனை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நன்றாக பயன்படுத்தியிருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். அந்த 7 ஒப்பந்தங்களில் பிரதானமாக வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளான ஒப்பந்தம் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம். அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் பற்றி இன்னமும் வெளியில் எதுவும் பெரிதாக சொல்லப்படவில்லை. ரகசியமாக வருகின்ற செய்திகள்லாம் வந்திருக்கின்றன. கடல் பிராந்தியத்தில் இந்தியா முழு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் அந்த ஒப்பந்தத்தினுடைய ஏற்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. அப்போ இதில் இந்த ஒப்பந்தத்துக்கு செல்வதை தவிர இலங்கைக்கு வேறு தெரிவு எதுவும் இருக்கவில்லை. அதைவிட நரேந்திர மோடியை நன்றாக மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக மித்ரபூஷண என்கின்ற விருதும் வழங்கி அவர் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த விருது வெளிநாடுகளினுடைய ஆற்றல், அவர்களுக்கு இலங்கையுடனான உறவுகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படுகின்ற விருது. இது ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கும் மாலதீவுக்கும் வழங்கப்பட்ட போதிலும் கூட அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கிய போதுதான் ஏற்பட்டிருக்கின்றது. இனிமேல் இந்தியாவை மீறி இலங்கை அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருக்கும் என்றே நான் நினைக்கின்றேன். சண்டைக்காரன் காலில் விழுவது உத்தமமாக இருக்கும் என்று இலங்கை ஜனாதிபதி கருதியபடியாத்தான் இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்துக்கு போயிருக்கிறார் என்று கூற வேண்டும். இந்த இந்திய பிரதமரை தமிழ் கட்சிகளும் சந்தித்திருக்கின்றன. இந்த சந்திப்பின் போது வளமையான பல்லவியைத்தான் இந்திய பிரதமர் கூறியிருக்கின்றார். இந்தியாவினுடைய வெளிநாட்டு கொள்கையின்படி இலங்கையினுடைய ஆழ்புல மேன்மை, இறமை என்பவற்றை பாதுகாப்பதோடு தமிழ் மக்களினுடைய சமத்துவம், உரிமை என்பன பேணப்பட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் நீண்ட காலமாக வெளிநாட்டு கொள்கையாக கூறி வருகின்றார். இதில் இந்த 2வது விஷயம் வெறும் கருவேப்பிலை மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் உண்மையின் நடைமுறையில் இருக்கிறது என்று கூறிவிட வேண்டும். ஆனாலும் இங்கே ஒரு பிடி இருக்கிறது என்னென்று சொல்லி சொன்னால், தமிழ் மக்களை பற்றியும் பேச வேண்டிய, கதைக்க வேண்டிய இடத்தில் இந்தியா இருக்கிறது என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு சாதகமான விஷயமாகத்தான் கூறிக்கொள்ளலாம். மற்றும்படி அவர் இலங்கை ஜனாதிபதியுடன் உரையாடுகின்ற போது மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும், மாகாண சபை தொடர்பாக அரசியல் யாப்பில் உள்ள அனைத்து சட்டங்களும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறியதாக கூட தகவல். ஆனால் அவர்களுடைய கூட்டு மாநாட்டில் அதை பற்றி பெருசாக கூறவில்லை.
ஆனால் மாகாணசபை தேர்தலை விரைவில் நடத்தும் என்று தான் நம்புவதாக அவர் கூறியிருக்கின்றார் என்று எதிர்பார்ப்பது நாங்கள் எதிர்காலத்திலான அதை பற்றி உறுதியாக கூற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ் கட்சிகளையும் சந்தித்த போது நரேந்திர மோடி பெருசாக எதையும் சொல்லாவிட்டாலும் கூட தமிழ் கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர ஏனைய கட்சிகள் வளமையாக முன்வைக்கின்ற கருத்துக்களை தான் முன்வைத்திருக்கின்றன. அதாவது 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதோடு தமிழ் மக்களினுடைய நீண்டகால இலக்கான சமஷ்டி கோரிக்கைக்கும் இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம் வித்தியாசமான கருத்தை வச்சிருக்கின்றது. அது 13வது திருத்தத்தை எங்களால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு அரசியல் யாப்பு, ஒரு அரசியல் பொறிமுறை. அதனை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதில் இந்தியாவினுடைய நலன்களை ஏற்றுக்கொள்கின்றோம். இந்தியா தன்னுடைய தேசிய பாதுகாப்பு தொடர்பாக இலங்கையில் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிக்கின்றோம். இந்திய முதலீடுகள் இங்கு வருவதையும் நாங்கள் ஆதரிக்கின்றோம். ஆனால் அது தமிழ் மக்களினுடைய சனத்தொகை விகிதாசாரத்தில் மாற்றங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி போட்டு நாங்கள் இந்த விடயங்களை இந்தியா தொடர்பாக நாங்கள் ஆதரவை கொடுத்தாலும் இந்தியா எங்களினுடைய சுயநிர்ணய கோரிக்கையை முன்னெடுப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இதுதான் நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் தமிழ் அரசியல் இந்தியா தொடர்பான தமிழ் அரசியல் சக்தியினுடைய அணுகுமுறை உண்மையில் இதன்படி தான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதாவது இந்திய நலன்களுக்கு நாங்கள் எதிராக போக மாட்டோம், அதே வேளையில் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை கைவிட மாட்டோம் என்பதுதான் இந்த அணுகுமுறை. இதுதான் உண்மையில் ஒரு வலுவான அணுகுமுறையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இந்தியாவை பொறுத்தவரை தமிழ் தரப்பு அதனை எதிரியாக்கவும் கூடாது, எடுபிடிகளாகவும் இருக்கக்கூடாது. கையாள்வதற்கான மார்க்கங்களை கண்டுபிடிப்பது தான் அதிகம் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு இலங்கை பொருளாதார ரீதியாக இந்தியாவினுடைய காலடியில் விழுந்துள்ள நிலையில் தமிழ் மக்களுடைய விவகாரம் தொடர்பாக வலுவான அழுத்தத்தை இந்தியா கொடுக்க வேண்டும். அப்படி அந்த 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 தமிழ் மக்களுடைய நலன்களை பேணுகின்ற போதுதான் இந்தியா தன்னுடைய ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை தமிழ் தரப்பு ஒருங்கிணைந்து இந்தியாவிடம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இதே போலத்தான் இன்றைக்கு அமெரிக்கா தொடங்கி இருக்கின்ற அந்த வர்த்தக போரை தமிழ் மக்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாமா என்பது பற்றி யோசிப்பது கூடுதலாக பொருத்த முடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் சமரசத்துக்கு போக வேண்டிய தேவை இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்குது. இந்த இடத்துல தமிழ் மக்களினுடைய நலன்களையும் பேணுகின்ற போது தான் நீங்கள் அந்த ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருங்கிணைந்து அமெரிக்காவுக்கு சொல்வது அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். இதே போலத்தான் ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகை தொடர்பான ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகை தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை ஐரோப்பிய யூனியன் நான் நினைக்கிறேன் 2011-12 எடுத்திருக்கிறான்னு நினைக்கிறேன். 2021 எடுத்தேன், 2021 எடுத்திருக்கிறார். அவை அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கலாம். அதேவேளை 27 மனித உரிமைகளோடு தொடர்புடைய 27 நிபந்தனைகளை ஐரோப்பிய யூனியன் முன்வைச்சிருக்கிறது. அந்த 27 நிபந்தனைகளுக்குள்ள தமிழ் மக்களுடைய நலன்களை பேணக்கூடிய நிபந்தனைகளும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அதுக்கு அந்த 27 நிபந்தனைகளையும் நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் ஐரோப்பிய யூனியன் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகையை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை நாங்கள் ஒருங்கிணைஞ்ச ஐரோப்பிய யூனியன் முன்னிலையில் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். அந்த மனித உரிமை விவகாரங்களுக்கு பொருள் விளக்கம் கொடுக்கின்ற போது தமிழ்களுக்கு சம்பந்தமான
அரசியல் தீர்வு, ஆக்கிரமிப்பு பிரச்சனை, இயல்பிலேயே கொண்டு வர்ற பிரச்சனை எல்லாவற்றையுமே அதற்குள்ள அடக்கக்கூடியான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கலாம். ஒரு விளக்கம் கொடுக்கின்ற போது அங்கே வர விரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அவன் இந்த விடயத்தையும் கவனத்தில் எடுத்து ஐரோப்பிய யூனியன் தொடர்பாக ஐரோப்பிய யூனியனுக்கு ஒருங்கிணைந்து தமிழ் தரப்பு கோரிக்கை வைப்பதன் மூலம் எங்களுடைய அரசியலில் முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நினைக்கின்றேன். மணிவண்ணன் அவர்கள் நோர்வேக்கு சென்றபோது ஒரு கருத்தை கூறியிருந்தார். இலங்கை தமிழ் மக்கள் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள். அந்த வியூக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பண்பை பேரம்பேசலுக்கு பயன்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் தவறக்கூடாது சொல்லி அவர் சொல்லியிருந்தார். தமிழ் மக்களினுடைய தாயகம் இருக்கிற இடம் கேந்திர பிரதேசமாக இருக்கு. ஒரு வலுவான டயஸ்போரா தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது. இதைவிட ஒரு நிரந்தரமான ஆதரவு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் மக்களுக்கு இருக்கிறது. அவை இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து நாங்கள் செயற்படுகின்ற போது ஒரு வலுவான குரலை சர்வதேச ரீதியாக வைக்கக்கூடியான ஒரு சூழல் ஒன்று உருவாகும். அப்படி வலுவான குரலை வைக்கின்ற போது எங்கண்ட பக்கம் தமிழ் மக்கள் பக்கம் சர்வதேச கவனத்தை திருப்பக்கூடிய சூழல் உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன். பேராசிரியர் சிவத்தம்பி அடிக்கடி சொல்வதைத்தான் இந்த இடத்திலும் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஒரு தேச விடுதலை போராட்டம் தேசிய அரசியல்னால் தான் உருவாகும். ஒரு தேச விடுதலை போராட்டம் தேசிய அரசியல்னால் தான் வளர்ச்சியடையும். ஆனால் ஒரு தேச விடுதலை போராட்டத்தினுடைய வெற்றியை சர்வதேச அரசியல் தான் தீர்மானிக்கும். அவை சர்வதேச அரசியலை எங்களுக்கு தேசிய பிரச்சனைன்றது சாராம்சத்தில் உள்நாட்டு பிரச்சனை இல்லை, அது சர்வதேச பிரச்சனை. ஆகவே நாங்கள் அதற்கேற்ற வகையில் சர்வதேசத்தை கையாள்வதற்கான மார்க்கங்களை கண்டுபிடித்து செயற்படுகின்ற போது தான் எங்களால் முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி.